பொதுவாக விவசாய வேலை செய்கிறவங்களோ முன்னாடியெல்லாம் வயலுக்கு போகும்போது அவங்க யூஸ் பண்ணுற பைக்கோ சைக்கிளோ டிராக்டரோ இல்லை பம்பு செட்டோ அதோட சாவியெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மூங்கில் ஓட்டையிலையோ இல்லை வண்டியோட கவர்லையோ தான் வச்சுட்டு போவாங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் வேஷ்டி கட்டியிருப்பாங்க, இல்லைனா கையில் கட்டியிருப்பாங்க, இல்லைனா சட்டை போட்டிருந்தா சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வேலை பார்த்தா தண்ணி பாய்க்கும் போதோ இல்லைனா கொல்லை கொத்தும் போதோ கீழே தவறி விழுந்துருன்னு அங்கே வச்சுட்டு போவாங்க. இது அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஆயில் இன்ஜினாக இருந்தால் டீசல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, பம்ப் செட்டாக இருந்தால் காயில் கழட்டிட்டு போயிடுறாங்க, டிராக்டராக இருந்தால் பேட்டரியை கழட்டிட்டு போயிடுறாங்க, இலக்கட்டை அறுத்து வச்சா இலக்கட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளவுக்கு காரணம் நம்ம மது பிரியர்கள் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட இலக்கட்டு ஒன்று காணா போச்சு. அதுவும் நுனி இலக்கட்டு. அப்போ நல்ல விலை வித்துச்சு. கல்யாண தேதி, முகூர்த்த தேதி. அந்த இலக்கட்டு 3000 ரூபாய்க்கு மேலே போகும். நானும் எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்து யாரா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தேடி பார்த்துட்டு மார்க்கெட் பக்கத்தில் ஒருத்தர் இலை வாங்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு என்ன ஏதாவது இலக்கட்டு யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன். இங்கே ஒரு இலக்கட்டு இருக்கு தம்பி, அது உங்கட்டான்னு பாரு தம்பினாரு. ஆமாம் பார்த்தேன், அது ஏன் கட்டா இருந்துச்சு. யாருன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். யாரோ ஒரு மதுப்பிரியர் கொண்டு வந்து கொடுத்துட்டு 500 ரூபாய் காசு வாங்கிட்டு போனாங்க தம்பி அப்படின்னாரு. திருடியவனுக்கு திருடிய பொருளின் விலை தேவையில்லை, அவனுக்கு தேவை அந்த நேரத்துக்கு மது குடிக்க காசு, அவ்வளவுதான்.